முதல்வர் படைப்பகம் என்ற பெயரிலிருந்து முதல்வர் என்ற சொல் நீக்கப்பட்டு படைப்பகம் என்று மட்டும் டெண்டர் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த படைப்பகங்களை தனியார் நிறுவனம் மூலம் பராமரிப்பதற்கான பணிகளுக்கான டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் ஆவணங்களில் இதுவரை முதல்வர் படைப்பகம் என்று அழைக்கப்பட்டு வந்த இடங்கள் படைப்பகம் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. சென்னையில் மொத்தம் 16 இடங்களில் இந்த படைப்பகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வர்களுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், நூலகம் மற்றும் அமைதியான சூழலை வழங்கும் இடமாக இவை உருவாக்கப்பட்டுள்ளன. முன்னதாக அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்திலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த முதல்வர் படைப்பகம் பெயரிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரசின் திட்ட பெயர்களில் இத்தகைய மாற்றங்கள் செய்யப்படுவது நிர்வாக ரீதியாக அல்லது அரசியல் சார்ந்ததா என்பது குறித்து பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி தரப்பில் முறையான விளக்கம் ஏதும் இதுவரை அளிக்கப்படவில்லை என்றாலும் தற்போது இந்த பெயர் மாற்றம் அரசு அலுவலகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் 2 டன் அமோனியா பாதுகாப்பாக அகற்றியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிவு விபத்துக்கு பிறகு எஞ்சியுள்ள அமோனியாவை அகற்றும் பணிகள் 2வது நாளாக நடைபெற்று வருகின்றன. இதனை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் 3 டேங்கர்களில் சேமிக்கப்பட்டிருந்த சுமார் 2 டன் அமோனியாவை பாதுகாப்பாக அகற்றிவிட்டதாகவும் தற்போது பைப்புகளில் தேங்கியுள்ள அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் வல்லுநர்கள் குழு பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் போக்குவரத்தை மீண்டும் அனுமதிப்பது குறித்து மாலை முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். அதாவது நேற்று நம்ம இந்த அமோனியாவை அந்த கம்பெனியிலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கைகள் துவங்கினோம். நேற்று காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணியிருக்கோம். நேற்று ப்ராசஸ் என்னன்னா, அந்த அமோனியா ஸ்டோரேஜ் டேங்கர்ல இருந்துச்சு. அந்த டேங்கர்லேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் டேங்கருக்கு மாற்றணும். இன்னைக்கு அந்த வழியில இருந்த பைப்லைன்ஸ்ல இருந்ததெல்லாம் கண்டென்ஸ் பண்ணி நைட்டு கொஞ்சம் கம்ப்ரஸர்ஸ் ரன் பண்ணி அந்த பைப்லைன்ஸ்ல இருந்ததெல்லாம் குளிர் வச்சு திருப்பியும் அந்த டேங்கர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கும் இது சாயங்காலம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். முடியாத பட்சத்தில் அது நாளைக்கு மார்னிங் திருப்பியும் அந்த ப்ராசஸ் செய்வாங்க. நாளைக்கு ரொம்பவே குறைவான அளவுக்கு தான் இருக்கும் அங்கங்கே வால்வ்ஸ் பைப்லைன்ஸில் இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மேக்ஸிமம் எடுத்துருவாங்க.